வரலட்சுமி பூஜையை என்னதான் விரும்பி விரும்பி செஞ்சாலும் இந்த புனர் பூஜை செய்யும்போது மட்டும் மனசு கிடந்து தவிக்கும். இன்னும் ஒரு 2-3 நாள் அம்பாளை வீட்டிலேயே வச்சிருக்கலாம்னு தோணும். புனர் பூஜை செய்யும் போது அம்பாளுக்கு போட்ட பூக்கள் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். மாலையே நிலைவாசல்ல போட்டுடலாம். அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு சேர்த்து வச்சிடலாம். காதோல கருகமணி அர்ச்சனை பண்ணக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே பூஜை ரூம்லையும் வைக்கலாம். பணம் சேர்த்து வைக்கக்கூடிய இடங்கள்லையுமே நம்ம வச்சுக்கலாம். புனர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அம்பாளை அமர்த்துறதுக்கு ஒரு பெரிய தாம்பூலத்தில் பச்சரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி வச்சு அதில் தான் அம்பாள் அமர்த்தணும். அமர்த்திட்டு 1 by 1 நம்ம புனர் பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலசத்தில் உள்ள தண்ணியை நல்லா பத்திரமா ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம வீட்லேயுமே கந்திருஷ்டி இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரும்போது வீடு ஃபுல்லாகவே தெளித்து விட்டுக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா கலச நீர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இன்னமுமே பாசிட்டிவிட்டியாக இருக்கும். கலசத்தில் வச்ச தேங்காய் பச்சரிசி எல்லாம் சைவ சமையலுக்கு பயன்படுத்தி அது நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைக்கலாம். ஃபைனலாக புனர் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காப்பு கயிறு எடுத்து துளசி மாடத்தில் உள்ள மண் அதுக்கப்புறமா ஓடும் நதிக்கரைகளில் கூட நம்ம போட்டுடலாம். வரலட்சுமி விரதத்தோட அம்மன் அழைப்புல இருந்து புனர் பூஜை வரைக்கும் லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். கீழே டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.